ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பிடிசி ப்ளூபிரிண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜி சொல்லி தர போகிறேன். இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு எல்லா ஓடிசி மார்க்கெட்லையும் வேலை செய்யும், எல்லா ப்ரோக்கர்ஸ்லையும் ஒர்க் பண்ணும். அண்ட் அப் ட்ரெண்ட் அண்ட் டவுன் ட்ரெண்டில் உங்களுக்கு நல்லா ஒர்க் பண்ணும். அண்ட் அப் ட்ரெண்ட் அண்ட் டவுன் ட்ரெண்டை ட்ரேட் பண்ணக்கூடிய மாதிரியான ஸ்ட்ராட்டஜி தான் நான் இன்னைக்கு சொல்லி தர போகிறேன். அண்ட் இதில் நீங்கள் லைவ் அக்கௌண்ட் போட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஐ திங்க் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 70 to 80% வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதில் வின்னிங் ரேஷியோ வரும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் பண்ணி விடுங்க எந்த அளவு அக்யூரேசியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது அந்த எப்படி அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ சொல்லித்தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடியது ஒரு அப் ட்ரெண்டாவோ ஒரு டவுன் ட்ரெண்டாவோ மட்டும்தான் இருக்கணும். சைட்வேஸ் மார்க்கெட்டில் நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜியை ட்ரை பண்ணக்கூடாது. இது கேண்டில்ஸ்டிக் பேஸ் பண்ணது அப்படின்றனால சைட்வேஸில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்லி அப் ட்ரெண்டில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் அப் ட்ரெண்டில் ட்ரேட் பண்ண போகிறீங்க, அப் ட்ரெண்டில் மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால், நீங்கள் நார்மலாக நீங்கள் பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு 3 கண்டினியூஷனாக இருக்க 3 கேண்டில்ஸ் பார்ப்பீங்க. ஸோ இந்த மாதிரி 3 கேண்டில்ஸ் இருக்கப்போ மார்க்கெட் வந்து அப் டைரக்ஷனில் ப்ரெஷரில் இருக்குது, அப் டைரக்ஷன் பக்கம் போகுது அப்படின்றத ஒரு ஐடியா எடுப்பீங்க. அட் த சேம் டைம் நீங்கள் டவுன் ட்ரெண்டில் ட்ரேட் இருக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால், மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக 3 கேண்டில்ஸை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொன்னால் மார்க்கெட்டை வந்து டவுன் டைரக்ஷனில் போகுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போது இந்த ஸ்ட்ராட்டஜியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போது ஒரு மார்க்கெட் அப் டைரக்ஷனில் போகுது, நம்ம அப் ட்ரெண்டில் ட்ரேட் எடுக்க போகிறோம் அப்படின்னா அப் ட்ரெண்டில் நமக்கு வந்து எப்படி இந்த ட்ரேட் எடுக்கிறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் அப் ட்ரெண்டில் இதை ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். அப் ட்ரெண்ட், சரி. ஸோ அப் ட்ரெண்டில் ஒரு மார்க்கெட் போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் எப்படி நம்ம வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுறது பார்ப்போம். ஸோ முதல்ல முக்கியமான ரூல், ஸோ இந்த 3 கேண்டில்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கணும் அப் சைடில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 வீக்கான கேண்டில்ஸ், ஓகே, 2 வீக்கான கேண்டில்ஸ் வந்திருக்கணும். ஸோ கொஞ்சம் கம்பேரிட்டிவ் வீக்காக இருந்துச்சுன்னா ஓகே. ஸோ 2 வீக்கான கேண்டில்ஸ் வந்து இருந்துச்சுன்னு சொன்னால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு ஒரு ட்ரேட் எடுக்கக்கூடிய ஒரு சினாரியோ வரும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால், 3 கட்டாயமாக 3 கேண்டில் ஸ்டிக் வந்திருக்கணும். கண்டினியூஸாக 3 மூமெண்டத்தில் இருக்க கேண்டில்ஸ் வந்திருக்கணும். அதுக்கப்புறமா 2 வீக் கேண்டில் வந்துருந்துச்சுன்னு சொன்னால், எப்போ இந்த 2 கேண்டில்ஸையும் இன்னொரு கிரீன் கலர் கேண்டில், எப்போ கிரீன் கலர் கேண்டில் பிரேக் பண்ணுதோ, அதாவது இந்த ப்ரீவியஸாக இருக்க இந்த கேண்டில் ஓப்பனிங் ப்ரைஸை க்ளோசிங் ப்ரைஸை இன்னொரு கேண்டில் எப்போ பிரேக் பண்ணுதோ, இப்படி பிரேக் பண்ண இடத்துல இருந்து நீங்கள் வந்து என்ன பண்ண போறீங்க, 3 minutes எக்ஸ்பிரஷனில் ட்ரேட் எடுக்க போறீங்க. ஸோ 1 2 3. ஸோ உங்களோட என்ட்ரி எங்கே இருக்க போகுது, இந்த இடத்துல உங்களுடைய என்ட்ரி இருக்க போகுது. ஸோ ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் 3 கேண்டில்ஸ் இருக்கும், இந்த இடத்துல 3 கேண்டில்ஸ் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 கேண்டில்ஸ் வந்து வீக்கான கேண்டில்ஸ் வந்திருக்கும். அந்த 2 கேண்டில்ஸை ஒரு கேண்டில் வந்து பிரேக் ஆகிட்டு போகுதுன்னா, அதாவது இந்த ஓப்பனிங் க்ளோசிங் ப்ரைஸை பிரேக் பண்ணிடுச்சுன்னு சொன்னால் அந்த இடத்துல இருந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 3 minutes எக்ஸ்பிரஷன் டைமில் ட்ரேட் எடுப்பீங்க. த சேம் டைம் செல்லர் சைடில் பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி தான் ஒரு வீக் பையர்ஸோ வீக்காக இருக்க கேண்டில்ஸ் 2 வந்து வீக்காக இருக்க பையர்ஸ் வந்தால் நல்லம். ஸோ வீக்காக இருக்க 2 கிரீன் கலர் கேண்டில் வந்து அந்த கேண்டில்ஸை ஒரு பியரிஷ் கேண்டில், ரெட் கலர் கேண்டில் வந்து பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த செல்லர் விட்டு க்ளோசிங் ஏரியா. ஸோ செல்லர் டு க்ளோசிங் ஏரியாவை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரேக் பண்ணிடுச்சு, இந்த லெவல்ஸை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னால் நாம் வந்து இந்த இடத்துல இருந்து 3 minutesக்கு செல் ட்ரேட் எடுக்க முடியும். ஸோ இதுதான் டெக்னிக்ஸ். ஸோ நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் எந்த அளவில் ஒர்க் பண்ணியிருக்குன்னு. ஸோ 70 to 80% நல்லா ஒர்க் ஆகும். ஸோ இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, முதல்ல உங்களுக்கு கம்பல்சரி 3 கேண்டில்ஸ் வந்திருக்கணும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு 3 கேண்டில்ஸ் வந்திருக்கணும். இந்த இடத்துல ஃபுல்லாக 3 கேண்டில்ஸ், அதுக்கப்புறம் வீக்காக இருக்க 2 கேண்டில்ஸ். ஸோ ஆல்ரெடி இருக்க பையர் விட்டு க்ளோசிங் ப்ரைஸை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்து பிரேக் பண்ணியிருக்க கேண்டில் இருந்து உங்களுக்கு வந்து 3 minutesல எக்ஸ்பிரஷன் டைமில் உங்களுக்கு ஒரு ட்ரேட் இருக்கணும். இந்த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டில் மார்க்கெட் வருது அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து வீக்காக நமக்கு 2 பையர் தேவைப்படுறாங்க. அப்படி வந்ததுக்கு அப்புறமா வீக்காக அப்படின்னு பையர் அண்ட் செல்லர் தேவைப்படுறப்போ அது எப்படி இருக்கணும்னா, ஓரளவு வந்து வீக்காக இருந்தால் ஓகே. ஸோ லைக் இந்த மாதிரி இருக்கலாம் அண்ட் இந்த அளவில் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வீக் கேண்டில்ஸ், ஸ்ட்ராங் கேண்டில்ஸ் வந்தால் நம்ம தவிர்த்துக்கிறது நல்லது. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராங் கேண்டில்ஸ் வந்துச்சுன்னா நம்ம தவிர்த்துக்கிறது நல்லது. வீக் கேண்டில்ஸ் நம்ம எடுக்கலாம், ஓரளவான ஒரு 80% வீக்கான கேண்டில்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் டெக்னிக்ஸ். நம்ம செக் பண்ணுவோம். முதல்ல நம்ம வந்து அப் ட்ரெண்ட் அண்ட் டவுன் ட்ரெண்ட்ஸ் வந்து நம்ம போய் பார்க்கலாம். ஸோ அப் ட்ரெண்ட் அண்ட் டவுன் ட்ரெண்டில் மார்க்கெட் வந்து ஓகே, இப்போ மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் நோக்கி போயிட்டு இருக்கு. ஸோ இதில் எத்தனை சினாரியோவில் மார்க்கெட் நமக்கு வந்து இதை வந்து அப்ரோச் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் இங்கேருந்து அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கு. ஸோ நமக்கு வந்து 3 கேண்டில்ஸ் வந்திருக்கணும், கண்டினியூஸாக 3 கேண்டில்ஸ் வந்திருக்கணும்.
ஸோ இந்த இடத்துல கண்டினியூஸாக 3 கேண்டில்ஸ் வந்திருக்கு. ஸோ இங்கே பாருங்க, இந்த கேண்டில்ஸ் ரெண்டில் இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கேண்டில். ஸோ இந்த இடத்த வந்து பிரேக் பண்ணதுக்கு அப்புறமா ஸோ 1 2 3 அப்படின்றப்போ இன்னைக்கு வந்து உங்களுக்கு ட்ரேட் பிளேஸ் ஆயிருக்கும். ஸோ இதில் வந்து பாருங்க, உங்களுக்கு முதல்ல இது 3 கேண்டில்ஸ். ஓகே, இது ஓப்பனிங் ப்ரைஸ். ஸோ இது 3 கேண்டில்ஸ், இந்த இடத்துல 3 கேண்டில்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் 2 செல்லர்ஸ் இருக்காங்க, வீக்காக இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இது பிரேக் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுடைய என்ட்ரி. ஸோ சரியா வந்து இந்த இடத்துல மார்ஜினல் சேஃப்டி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வின் பண்ணியிருப்பீங்க. அட் த சேம் டைம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் கேண்டில் வந்திருக்கு. ஸ்ட்ராங் கேண்டில்ஸ் பெருசாக வந்தால் நீங்கள் எடுக்க வேணாம்னு சொல்லியிருக்கேன். ஸோ செக் பண்ணுவோம் மார்க்கெட்டில் எந்த அளவு வந்திருக்குங்க. அகெயின் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கு. ஸோ அப் ட்ரெண்ட், அகெயின் அப் ட்ரெண்டில் மார்க்கெட் போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே போயிட்டு இருக்காங்க. ஓகே, அப் ட்ரெண்ட். ஸோ இந்த ட்ரெண்ட்ஸில் இல்லை, இப்போ அப் ட்ரெண்ட்லேருந்து டவுன் ட்ரெண்ட் ஃபால் ஆகிட்டு இருக்கு. ஸோ நமக்கு டபுள் கேண்டில்ஸ் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா நம்மளால ட்ரேட் பண்ண முடியும். அண்ட் ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு என்ன இருக்கணும், 3 செல்லர்ஸ் விட்டு கன்ஃபர்மேஷன் வந்திருந்தால் நமக்கு வந்து அதில் ட்ரேட் எடுக்க முடியும். ஸோ ஓவரால் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் போகிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஒரு வீக்கான கேண்டில்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து 3 கேண்டில்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ 3 கேண்டில்ஸ் இருக்குது இந்த இடத்துல. ஸோ ஆல்ரெடி நமக்கு 3 கன்ஃபர்மேஷன் அண்ட் 2 கேண்டில்ஸ் வந்துருச்சு. ஸோ அகெயின் மார்க்கெட் வந்து இந்த லெவலில் கேண்டிலால் பிரேக் பண்ணதுக்கு அப்புறமா 1 2 3ன்னு முடியும். சரிங்களா? ஸோ அகெயின் நம்ம இன்னும் கொஞ்சம் மார்க்கெட்டை வேறு மார்க்கெட்டை சூஸ் பண்ணி பார்க்கலாம். நமக்கு இந்த டெக்னிக்ஸ் வேலை செய்தா அப்படின்றது, இதுக்கு முன்னாடி வேலை செஞ்சுருக்கா அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்ப்போம். ஸோ மார்க்கெட் டவுன் டைரக்ஷனில் இருக்குது, இந்த இடத்துலையும் வந்து அப் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ நான் சொன்ன டெக்னிக் படி இந்த இடத்துல பாருங்க, 3 பையர்ஸ் கண்டினியூஸாக வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 2 செல்லர்ஸ் வந்திருக்காங்க, கம்ப்ளீட்லி கொஞ்சம் வீக்காக இருக்காங்க. அண்ட் இது டு க்ளோசிங் ப்ரைஸை வந்து கேண்டில் பிரேக் பண்ணியிருக்கு. அந்த கேண்டில் பிரேக் பண்ணதுக்கப்புறம் 1 2 3ன்னு முடிஞ்சிருக்கு. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் அதே மாதிரி இந்த இடத்துல டவுன் ட்ரெண்டில் ஒரு ட்ரேட். ஸோ இந்த இடத்துல வந்து கண்டினியூஸாக செல்லர் வந்திருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து வீக்கான கேண்டில்ஸ் இருக்குது. இந்த செல்லர் டு ஓப்பனிங் ப்ரைஸை வந்து க்ளோசிங் ப்ரைஸை வந்து பிரேக் பண்ண பிறகு ஸோ 1 2 3. ஸோ இந்த இடத்துல லாஸ் ஆகிருக்கு. அகெயின் இங்கே ஏதாவது வந்திருக்கான்னு பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல லாஸ் ஆகிருக்கு உங்களுக்கு, ஏன்னா சம்டைம்ஸ் ஹேப்பன். ஓகே, அதனால் இது, ஆனால் இது வந்து கம்பேரிட்டிவ் நல்ல வேலை செய்யும். நம்ம வந்து இன்னொரு 5 செட்டப்ஸ் மாதிரி பார்க்கலாம், நமக்கு வந்து கண்டினியூஸாக செல்லர்ஸ் பையர்ஸ் வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ட்ரிபிள் கேண்டில்ஸ் வந்து கம்பல்சரி வேணும். டவுன் ட்ரெண்ட். ஸோ 70% ஆஃப் ட்ரேட்ஸ் வந்து நமக்கு பாசிட்டிவாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இங்கே பாருங்கள், இது ஓப்பனிங் ப்ரைஸை, இந்த கேண்டில் ஓப்பனிங் ப்ரைஸை இந்த கேண்டில் பிரேக் பண்ணதோடய இங்கே வந்து பிளேஸ் ஆகிருக்கும். ஐ திங்க் நமக்கு வந்து இந்த இடத்த வந்து பிரேக் பண்ணதோடய நமக்கு வந்து என்ட்ரி நடந்திருக்கணும். ஸோ இதில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 கேண்டில்ஸ், அதாவது 3 மினிட்ஸ் எக்ஸ்பிரேஷன் டைம் நல்லா வேலை செய்யும். ஸோ அதுக்கு பழகிட்டீங்கன்னாலும், ஸோ இந்த இடத்துல வந்து பிரேக் ஆகின உடனே இந்த லெவல், இந்த ப்ரீவியஸ் கேண்டில் பிரேக் ஆகினப்போவே நீங்கள் 1 2 3ன்னு கொடுத்துட முடியும். பட் நம்ம வந்து 1 மோர் ட்ரை பண்ணி பார்ப்போம். அப் ட்ரெண்ட் அண்ட் டவுன் ட்ரெண்டில் மட்டும் இதை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ டவுன் ட்ரெண்ட். ஓகே, நான் ஒரு சார்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ 3 கேண்டில்ஸ், 2 கேண்டில் புல்லிஷில் வந்திருக்கு. ஓகே, இந்த கேண்டில் பிரேக் பண்ணது இந்த லெவலில், ப்ரீவியஸ் இந்த கேண்டில் லோவை நான் வந்து அதை காட்டிடுறேன். இந்த இடத்துல வந்து லோவை பிரேக் பண்ணுது, அதுக்கப்புறம் 1 2 3ன்னு முடியுது. ஓகே, ஸோ டவுன் ட்ரெண்ட். ஸோ இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. நெக்ஸ்ட் கேண்டில் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்குது. ஸோ அந்த கேண்டில்ட்டு லோ வந்து பிரேக் ஆகிருக்கு, ஸ்ட்ராங் கேண்டில் பிரேக் ஆகிருக்கு. பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வீக்கான கேண்டில்ஸ் வந்துருச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா. ஸோ எப்பயுமே வீக் கேண்டிலுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ இது ரெண்டு கம்பேர் பண்ணுறப்போ வீக் கேண்டில். ஸோ இது ப்ரீவியஸாக இருக்க 3 கேண்டில்ஸ்ட்டு க்ளோசிங் ப்ரைஸை வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணுது. இந்த கேண்டில்ஸ் பிரேக் பண்ணுது, 1 2 3ன்னு முடியுது. ஸோ அகெயின் இந்த ரெண்டு கேண்டிலும் வீக்கான கேண்டில், அப் ட்ரெண்ட். ஸோ அந்த கேண்டில்ட்டு ப்ரைஸை வந்து பிரேக் பண்ணுது, அதுக்கப்புறம் 1 2 3ன்னு உங்களுக்கு வந்து அப் ட்ரெண்டில் ட்ரேட் கிடச்சிருக்கும். அண்ட் அப் ட்ரெண்ட் அண்ட் டவுன் ட்ரெண்டில் மட்டும்தான் நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் பயப்பட தேவையில்லை. இங்கே பாருங்கள்,
ஸோ இந்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பெருசு, இது வந்து கொஞ்சம் வீக்கான கேண்டில் மாதிரி தான் இருக்குது. ஸோ 3 கேண்டில் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் இந்த கேண்டில் பிரேக் பண்ணுது, இந்த கேண்டில் பிரேக் பண்ணுது, 1 2 3ன்னு முடியும் இங்கே. ஸோ கொஞ்சம் வீக்கான கேண்டில்ஸ் இருந்தால் நல்லா, ப்ரீவியஸில் வந்து 3 கேண்டில்ஸ் வந்து அதாவது மொமெண்டமாக உங்களுக்கு கிரியேட் ஆயிருந்துச்சுன்னா உங்களுக்கு ஓகே. அண்ட் ஸ்ட்ராங்கான கேண்டில்ஸ் வந்துச்சுன்னா எடுக்காதீங்க. ஸோ கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கேண்டில்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியாக கிடைக்கும். சரி, டவுன் ட்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ப்ரீவியஸாக 3 கேண்டில்ஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த கேண்டில் லோவஸ்ட் பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் வீக்காக இருக்குது, பிரேக் பண்ணுது இந்த கேண்டில். ஸோ 1 2 3ன்னு முடிஞ்சிருக்கும். அப் ட்ரெண்டில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை. ஓகே ஓகே, ஒன் மோர் சான்ஸ். ப்ரீவியஸாக இருக்க கேண்டில்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கலாம் இல்லையா அப்படின்றது பிரச்சனை இல்லை. ஸோ 3 கேண்டில்ஸ் வந்து வந்திருக்கணும் செல்லர் சைடில். அதுக்கப்புறம் வீக் கேண்டில்ஸ், இது லோவஸ்ட் பார்த்து பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ 1 2 3, ஸோ இந்த இடத்துல லாசஸ். ஸோ சொன்னேன் இல்லையா 70 to 80%. ஸோ இன்னொரு சான்சஸ் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ ஓவரால் நாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு மார்க்கெட்டை சூஸ் பண்ணி அதில் பார்க்கலாம் எந்தளவு எக்யூரஸியாக இருக்குது அப்படின்றத. ஸோ இது பர்சனலாக நான் யூஸ் பண்ணுற ஒரு டெக்னிக்ஸ் தான், அதனால தான் நான் உங்களுக்கு இதை ரிவீல் பண்ணுறேன். நீங்கள் வந்து இது வந்து கொஞ்சம் அக்யூரேட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ லைக் இந்த இடத்துல வந்து சப்போர்ட் வரைஞ்சிப்பீங்க, இங்கேருந்து மார்க்கெட் அப் டைரக்ஷனில் போகுது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன நடந்திருக்கு, ஸோ வீக்கான கேண்டில்ஸ் ஒன்ஸ் பிரேக் பண்ணதுலேருந்து ஒரு என்ட்ரி 1 2 3 முடிஞ்சிருக்கும். ஸோ இதில் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் பேஸ் பண்ணி டவுன் அண்ட் அப் ட்ரெண்ட் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் சைட்வேஸ் மார்க்கெட்டில் இதை யூஸ் பண்ணவே கூடாது. அண்ட் அப் ட்ரெண்ட் அண்ட் டவுன் ட்ரெண்ட் யூஸ் பண்ணுறப்போ நீங்கள் கம்பல்சரி கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, கேண்டில்ஸ் அதாவது 3 கேண்டில்ஸ் கண்டினியூஸாக வந்ததுக்கப்புறம், மொமெண்டம் கேண்டில்ஸ் வந்ததுக்கப்புறம் வீக்கான ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில்ஸ் வருதா அப்படின்றத நீங்கள் கவனிக்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ட்ரியில். ஸோ இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எங்கெல்லாம் வீக்கான கேண்டில்ஸ் வந்ததுக்கோ அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்கான இது வந்திருக்கும். 1 2 3 டவுன் ட்ரெண்ட். ஸோ ஓவரால் டவுன் ட்ரெண்ட் 1 2 3 அண்ட் அதுக்கப்புறம் 2 கேண்டில்ஸ் வீக்கான கேண்டில்ஸ், அதுக்கப்புறம் இதை பிரேக் பண்ணுது. ஸோ 1 2 3ன்னு இங்கே ட்ரேட் பிளேஸ் ஆகிருக்கும். கெயின் எவ்வளோக்கு எவ்வளோ வீக்கான கேண்டில்ஸ் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் நல்லாயிருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் வீக்கான கேண்டில்ஸ் 3 கேண்டில்ஸ்க்கு அப்புறம் பிரேக் ஆகுது, 1 2 3ன்னு வருது இந்த இடத்துல. ஸோ பிரேக் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கான ட்ரேட்ஸ் வந்து இந்த மாதிரி தான் பிளேஸ் ஆகும். கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். அகெயின் அப் ட்ரெண்டில் 2 கேண்டிலுக்கு அப்புறம் 3 கேண்டில் வந்து கண்டினியூஸ் இருக்குது. அதுக்கப்புறம் 2 வீக்கான கேண்டில்ஸ், அந்த கேண்டில் பிரேக் பண்ணுது. பிரேக் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்க்கெட் வந்து 1 2 3ன்னு வருது. ஸோ அந்த இடத்துல வந்து லாஸ் ஆகிருக்கும். உங்களோட என்ட்ரி பாயிண்ட்ஸ் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போ ப்ரீவியஸ் வந்து இந்த இடத்துல டச் பண்ணிட்டு வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஒரு 10 to 15 ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 12 ட்ரேட் 13 ட்ரேட் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஆனால் நான் சொல்கிற ரூல்ஸை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தா மட்டும்தான் அது நடக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக்ஸை சொல்லித்தரேன். ரொம்ப முக்கியம், வீக்கான கேண்டில்ஸ் இருக்கணும். அண்ட் கண்டினியூஸாக 3 கேண்டில் பையரோ செல்லர்ஸ் கேண்டில் வந்துருக்கணும். அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட்டில் வீக்கான கேண்டில்ஸ் 2 வந்து வாரப்போ உங்களால் அந்த இடத்துல ஒரு ட்ரேடை பிளேஸ் பண்ணிக்க முடியும். இது உங்களுக்கு ஒரு சிம்பிள் டெக்னிக் தான், பட் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ஒர்க் அவுட் ஆகிற மட்டும்தான் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். பர்சனலாக எனக்கு எது வேலை செய்தோ அதான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ ஒன் மோர் சார்ட்டை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி போயிருக்கு அப்படின்னு. ஸோ பெக் டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்போ நமக்கு வந்து மொமெண்டம் கேண்டில்ஸ் வந்திருக்கான்னு பார்க்கலாம். ஸோ இது டவுன் ட்ரெண்ட். ஸோ கண்டினியூஸாக 3 கேண்டிலுக்கு அப்புறம் 2 வீக் கேண்டில்ஸ் வந்திருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இது டவுன் ட்ரெண்ட் 2 கேண்டில் தான் வந்திருக்கு. ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு இருக்கும் மல்டிபிள் சார்ட்ஸில். ஸோ நீங்கள் வந்து கவனமாக வந்து இது வந்து ட்ரேட் பண்ணணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சைட்வேஸ் மார்க்கெட்டில் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணக்கூடாது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 3 கேண்டில் 2 வீக் கேண்டில்ஸ், இந்த கிரீன் கலர் கேண்டில் ஓப்பனிங் க்ளோசிங் ப்ரைஸ் பிரேக் பண்ணுது. 1 2 3ன்னு உங்களுக்கு கிடைக்கும். அகெயின் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 கேண்டில், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 கேண்டில் வந்திருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வீக் கேண்டில். ஸோ இந்த இடத்துல வந்து இது பிரேக், இந்த ப்ரைஸை வந்து பிரேக் பண்ணியிருக்கு, 1 2 3ன்னு போயிருக்கு. ஸோ இந்த சினாரியோவில் தான் உங்களுக்கு வந்து நம்ம பார்க்க போகிறோம். கண்டினியூஸாக ப்ரீவியஸாக 3 கேண்டில், அதுக்கப்புறம் வந்து டவுன் ட்ரெண்ட்னா 2 பை கேண்டில் வந்திருக்கணும். இப்படி வந்து அந்த கேண்டில் வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா நீங்கள் உங்களோட என்ட்ரியஸை தாராளமாக போட்டுக்கலாம். ஸோ ஒன் மோர் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஸ்ட்ராங் கேண்டில் வந்திருக்கு போகிறோன்னா.
3 கேண்டில் 2 செல்லர்ஸ் அண்ட் பிரேக் பண்ணது 1 2 3ன்னு முடிஞ்சிருக்கு ட்ரேட்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து இது ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்கும் இந்த டெக்னிக்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அகெயின் 1 2 3 2 வீக்கான கேண்டில்ஸ், அதுக்கப்புறம் பிரேக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல 1 2 3ன்னு முடிஞ்சிருக்கு. ஓகே, ஐ திங்க் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டெக்னிக்காக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த டெக்னிக் பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள்.